வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு வீடியோ தலைப்பு வந்து இன்சிஷனல் ஹெர்னியா. அதாவது ஹெர்னியா பத்தி நம்ம பார்த்துருப்போம். அது என்ன இன்சிஷனல் ஹெர்னியா? இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நடந்திருக்கலாம். அதில திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்ஜ் மாரி வருது. அது இன்னும் சொன்னா முன்னலாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சர்ஜரி தான் நெறையா இருக்கும். இப்போ வந்து லேப்ரோஸ்கோபி, ரோபோட்டிக் சர்ஜரி எல்லாம் வர இந்த இன்சிஷனல் ஹெர்னியா குறைஞ்சுக்கிட்டே வருது. பட் வெயிட்டு, டயபெட்டிஸ் இதனால இருக்கிறதுனால ஓரளவுக்கு திருப்பி கூடிக்கிட்டும் இருக்கு. அதாவது இன்சிஷனல் ஹெர்னியானா முன்னால ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ணியிருந்தது. அந்த புண் அந்தோட தழும்புல ஒரு ஹெர்னியா வர்றது. இத வந்து எப்படி சொல்லலாம்னா, எனக்கு 2வது குழந்தை சிசேரியன் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவளுக்கு வந்து 18 வயசு ஆகுது. எனக்கு இப்ப இந்த இடத்துல வலிக்குது. இல்ல இந்த இடத்துல ஒரு பல்ஜ் மாரி வருது அப்படிம்பாங்க. இப்படி சொல்றது தான் இன்சிஷனல் ஹெர்னியா. சரி, ஓகே. இது எல்லாருக்கும் வருமா? இது வ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது எல்லாருக்கும் வருமானா அப்படிங்கிறத பொதுவாவே ஓப்பன் சர்ஜரி, லேப்ராட்டமிம்பாங்க. இப்போ குழந்தைய சிசேரியன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். மத்த சர்ஜரி எல்லாமே இப்போ லேப்ரோஸ்கோப், ரோபோட்டிக்கா போயிடுச்சு. ஸோ அதிலலாம் கம்மியா இருந்தாலுமே, இல்ல சில நேரங்கள்ல ஒரு பெரிய கட்டி இருக்கு, கேன்சர் இல்ல எமர்ஜென்சி அப்படிலாம் பண்ணும்பொழுது, இன்றைக்கும் ஓப்பன் சர்ஜரி வயிற்றில பண்ண தான் ஆறாங்க. ஸோ அப்ப பண்ணும்பொழுது, அதில ஒரு ஹெர்னியா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடனே வருமா? வரலாம். 20 வருஷம் கழிச்சு வரலாமா? வரலாம். அதுதான். சரி, ஓகே. இப்போ எதெல்லாம் முக்கிய காரணம்? முதல்ல சொல்றது வந்து அந்த புண்ணு. புண்ணு சரியா ஆறல அப்படிங்கிறதுக்கு காரணம். இப்போ புண்ணு ஏன் சரியா ஆறாது? முதல்ல வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டயபெட்டிஸ் இருக்கு. இல்ல அவங்களுக்கு சத்து இல்ல. இல்ல அ அதில இன்ஃபெக்ஷன் ஆயி போயிடுச்சு. இன்ஃபெக்ஷன் தான் முக்கிய காரணம். இதனாலயும் அது வந்து புண்ணு சரியா ஆறாதனால, அவங்களுக்கு உள்ள தையல்கள் விட்ட மாதிரி ஆயி, அதனால ஹெர்னியா வரலாம். அதே மாரி அதில வந்து இப்போ ஒரு குடல்லாம் எமர்ஜென்சி ஆப்ரேட் பண்ணி குடல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணும்பொழுது, அதனாலயும் இன்ஃபெக்ஷன் வந்து, அதனால புண் ஆறாம வரலாம். இது தவிர அ வ ஒரு இரத்தக்கட்டு மாரி இருக்கு. அந்த ஒரு அந்த ஆப்ரேட் பண்ண இடத்துல இரத்தக்கட்டு மாரி இருக்கு. அப்படி இருந்தாலும் வரலாம். இல்ல டெக்னிக் சரியா வந்து அந்த அப்ராக்ஸிமேஷன் லேயரா மூடாம அது இருந்தாலும் வரலாம். இது முக்கிய காரணம். அந்த லோக்கல் சைட்ல முக்கிய காரணம் இன்ஃபெக்ஷன். அதுதான் இது. அடுத்தது வயிற்றோட அ உள்ள உள்ள பிரஷர் இன்க்ரீஸ் ஆறனால. இப்போ ஒருத்தர் ஆப்ரேட் பண்ண பிறகு முக்கி முக்கி மோஷன் போறாரு. இல்ல இருமிக்கிட்டே இருக்கிறாரு. இல்ல வந்து வெயிட்டு சொன்னத கேட்காம ரொம்ப வெயிட் தூக்குறது. இல்ல அவங்களுக்கு வந்து ஆஸ்மா மாரி வீசிங் இருக்குது. இத மாரி இருந்தாலும் வயிற்றோட உள் பகுதிக்குள்ள பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது, அது வெளிய தள்ளும் பொழுது, அவங்களுக்கு அதில ஹெர்னியா வரலாம். இன்ட்ரா அப்டோமன் பிரஷர் அப்படிங்க இன்க்ரீஸ் ஆகும்போது. இது ஒரு பார்ட். அடுத்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து நீங்க வந்து ரொம்ப வெயிட் தூக்காதீங்க ஆப்ரேஷன் பண்ண பிறகு. அ வ படுக்கும்போது, எந்திரிக்கும்போது நேரா எந்திரிக்காம ஒரு பக்கம் ஒரு கழிச்சு இப்ப எந்திரிங்கன்னு சொல்றதெல்லாம், இந்த வயிற்றோட பிரஷர் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்காக சொல்றது. அடுத்தது 3வது எப்படி இருக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த அ பேஷண்ட்டே ஒரு காரணமா இருக்கலாம். எப்படி? இப்ப வந்து ரொம்ப வெயிட்டா இருக்காரு, ஒபீஸா இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? நெறைய ஃபேட் இருக்கும். ஸோ அத அத ஆப்ரேட் பண்ணி அந்த தழும்புகள் கூடுறது, போறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இல்ல அண்டர் நியூட்ரிஷன் ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிறாங்க. மஸ்ஸிலே இல்ல. அந்த ஃபேஷியாவே இல்ல. வீக்கா மால் நியூட்ரிஷன்பாங்க. அத மாரி இருந்தாலும் சரியா புண் ஆறாம அதில ஹெர்னியா வரலாம். இல்ல சிலருக்கு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கும். இல்ல சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அ ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல பல காரணங்கனாலயும் அவங்களுக்கு அந்த இடத்துல இல்ல சிலர் ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்கலாம் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்ல ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஸ்டீராய்டு மாத்திரை குடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல கீமோதெரபி குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த புண் ஆறுறதும் கொஞ்சம் டிலே ஆயி, அதனாலயும் ஹெர்னியா வரலாம். அதே மாரி டயபெட்டிஸ் உள்ளவங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் உள்ளவங்க, இவங்களுக்கும் இதுவுமே வரலாம். இது எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு சொல்ல முடியாத ஒரு இது. நார்மலா பார்த்தீங்கன்னாவே, ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆப்ரேட் பண்ணி, ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல தழும்பு வரும்பொழுது, அது மேக்ஸிமம் 70லேருந்து 80% தான் அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தே வரும். பழைய ஸ்ட்ரென்த்து வராது. ஸோ ஆப்ரேட் பண்ணோனே டாக்டர் சில அட்வைஸ் குடுத்துருப்பாங்க. வெயிட் தூக்காதீங்க, வயித்த மடக்காதீங்க, தரையில உட்காராதீங்க, யோகா பண்ணாதீங்க. இதெல்லாம் சொல்லி அத கேட்காம செய்யும் பொழுதும், இது வரலாம். உடனே வரலாம். இல்ல 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சும் வரலாம். இது ஒரு பக்கம். சரி, இத எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி தெரியும்? ஜென்ரலா பார்த்தா பேஷண்ட்டே சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ண இடத்துல கொஞ்சம் வலிக்குது.
இல்லை கொஞ்சம் உருண்டை மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு மாதிரி கொல கொல கொலன்னு சத்தம் வருது, உருண்டை ஏதோ உருளுது, எந்திரிச்சு நின்னா பல்ஜி தெரியுது, படுத்தா உள்ளே போயிடுது, இதை மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லைனா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்பசமாக இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து மோஷன் சரியாக வரலை, அடைப்பு மாதிரி இருக்குது, இதை மாதிரி ஹெர்னியாவோட ஃபீச்சர்ஸும் சொல்லலாம். பட் என்ன டாக்டர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமின் பண்ணி ஆமாம் இருக்குது இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க ஸ்கேன் கேட்கலாம், ஆர்டினரி அல்ட்ராசவுண்ட் இல்லை சிடி ஸ்கேன் இதெல்லாமே பார்த்துட்டு இதுக்கு என்ன தீர்வு. ஹெர்னியானாவே புரியிறமே நம்ம சொல்லிக்கிறது, சட்டை கிழிஞ்ச தையல் தான் போடணும். அதே மாதிரி நம்ம உடலில் அந்த தையல் விட்டோ இல்லை அதை வந்து ஒரு கிழிந்த பகுதி மாதிரி இருக்கிற பகுதியை திருப்பி ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அந்த ஆப்ரேஷனை அவங்க வந்து திருப்பி அகெயின் லேப்ரோஸ்கோப்பில் பண்ணலாம், ரோபோட்டிக்காக பண்ணலாம், இல்லை சில நேரங்களில் திருப்பியும் ஓப்பன் சர்ஜரியாக தான் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் சர்ஜரி அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் இப்போ அந்த அந்த புண்ணு வந்து 80% ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. திரும்ப திரும்ப அந்த இடத்துல கட் பண்ணும் பொழுது திரும்ப திரும்ப அதில் ஹெர்னியா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் முடியலைங்கிற பட்சத்தில் ஓப்பன் சர்ஜரி தான் அதுக்கு வரும். ஸோ இதுதான் இன்சிஷனல் ஹெர்னியா. இது யாருக்கு வேணால் வரலாம். ஆம்பளை, பொம்பளை, சின்ன பசங்க, பெரிய ஆட்கள் யாருக்கு வேணால் வரலாம். ஜென்ரலாக புண்ணு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் அது ஒரு காரணம். 2வது உடல் வாகு, வெயிட்டாக இருக்கிறாங்க, இல்லை வெயிட் கம்மியாக இருக்கிறாங்க, அதை மாதிரி டைப்லேயும் வரலாம். 3வது அவங்களுக்கு இருக்கிற வியாதிகள், ஆஸ்மா, வீசிங், டயபெட்டிஸ் அதனால் வரலாம். இல்லை எதுவுமே ஆப்ரேஷன் எமர்ஜென்சியாக பண்ணாங்க, எமர்ஜென்சியாக பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரி போகாமல் இருக்கலாம். டெக்னிக் அந்த எமர்ஜென்சியை பண்ணும்போது டெக்னிக் சரியாக இல்லாமல் இருக்கலாம். அதனால இதுவுமே வரலாம். பட் இது பயப்படக்கூடிய ஒரு 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 வியாதி கிடையாது. இது ஒரு ஹெர்னியா. எல்லா ஹெர்னியாவுக்கும் ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வுங்கிற மாதிரி இதுக்கும் ஆப்ரேஷன் தான் சரியான தீர்வு. வணக்கம்.